ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம கிறிஸ்மஸ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து கெத்தீட்ரல். அது நீங்கள் பார்த்தா நம்ப மாட்டீங்க சர்ச்சுன்னு, பட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆம்பியன்ஸ்லாம். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் இதுக்காக வந்து மேக்ஸிமம் இந்த பப்பு, இந்த பாரு, சந்தோஷம்னா சரக்கு, சோகம்னா சரக்கு, டேய் சாவ போறடா அப்பயும் சரக்கா, அப்புறம் இந்த ஸ்வீட்ஸு, சாக்லேட் ஸ்டாலு, அதுக்கப்புறம் ஸ்பைஸுக்காக அந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ் இதெல்லாம் தான் போட்டிருப்பானுங்க. நீங்கள் யூகேயில் மேக்ஸிமம் பார்க்குற எல்லா பில்டிங்ஸுமே வந்து ஹாரி பாட்டர் பில்டிங் மாதிரி தான் இருக்கும். பட் ஹாரி பாட்டர் வந்து இங்கே இங்கிலாண்டில் எடுக்கல, அவனுக்கு எடுத்தது வந்து ஸ்காட்லாண்டில். நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்காட்லாண்ட் போகிறோம், அப்போ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இங்கே வேற உங்களுக்கு விடாமல் மழை தூரிக்கிட்டே இருக்குது. சரி, நான் மழை நின்னோன்னா உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ என்னால் முடியல. Many hours later. ஒரு வழியாக மழை இன்னும் நிற்கலை, பட் கொஞ்சம் லைட்டாக தூருது. பட் ஓகே, பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து வேறு கண்ட்ரி பீப்புள்ஸ் தான். வேறு கண்ட்ரிலேருந்து வந்து இங்கே வந்து ஜாலியாக அவங்க ஃபேமிலியோட கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் டெக்கரேஷன்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உங்களுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் வந்து வேறு கண்ட்ரி பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. அது இங்கே பார்த்தீங்கன்னா கூட சைனீஸ் பீப்புள்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. எல்லோரும் ஜாலியாக அவங்க குழந்தை குட்டியோட இருக்காங்க. நம்ம தான் இங்கே தனியாக இருக்கோம். என்ன என் நாட்டில் என்ன தவிர எல்லாருமே சந்தோஷமா இருக்குதுங்க. நான் கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்ததுக்கு முக்கியமான காரணமே வந்துட்டு இதில் அட்லீஸ்ட் ஒரு ரைடாவது போகணும் அப்படின்னு தான் வந்தேனே. நம்ம படம் பார்த்துருப்போம், அந்த ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட படம் வி லிவ் இன் டைம். எப்போல்லாம் அந்த படம் பார்க்கணும் வந்துட்டு எனக்கு அது தோணும். இதில் ஒரு டைம் அது போய் மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும்னு தனியாக தான் போகணும். ஆனால் என்ன ஒரு கடுப்புனா, இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 7:30 ஆச்சு. கன்ஃபார்ம் இப்போ க்ளோஸ் பண்ணுவானுங்க. சரி, நம்ம போய் கேட்போம், ஒரு டிக்கெட் இருக்கா இல்லையான்னு கேட்போம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சரி, நம்ம டிக்கெட் வாங்கலாம்னு வந்தோம். அவர் வந்து நம்ம வந்தோன்னே அவர் வந்து க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன ஆட்டம் ஆடினடா. சரி, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம லேட்டாக வந்துட்டோம். சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா இங்கே ஒரு ரைடு போவோம். வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. இவனுங்க மேக்ஸிமம் வந்துட்டு யூகேல எப்படின்னா 7:30 மணிக்கே வந்துட்டு எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. பட் கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. நான் டெய்லியும் நான் ஷிஃப்ட் முடிஞ்சு வரும்போது நான் பார்க்கும்போதெல்லாம் 8 மணிக்கே திறந்தா இருக்கும் இந்த சில கடையெல்லாம். ஆனால் எனக்கு என்னென்னு தெரில நாளைக்கு, ஏன்னா இப்போ நாளைக்கு விடிஞ்சா கிறிஸ்மஸ். ஸோ அவனுங்க ஃபஸ்ட்டே சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுறானுங்க. சரி ஓகே, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இன்னொரு ரைடு போகலாம். இந்த ரைடு தான் மிஸ் பண்ணிட்டோம், பட் இன்னொரு ரைடு இருக்குது. அது நம்ம எத்தனை மணிக்கு போனாலும் 9:30 வரைக்கும் அந்த ரைடு ஓப்பனில் தான் இருக்கும். எப்போவுமே வந்துட்டு ஒரு ஊரோட பியூட்டியை மட்டும் காட்டக்கூடாது, அந்த ஊரோட இதையும் காட்டணும். பட் நீங்கள் இதை பார்த்தோன்னா என்னடா இவ்வளோ குப்பை போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் நைட் டைமில் மட்டும்தான் அவ்வளோ குப்பை இருக்கும். மார்னிங் வந்தபோது அந்த குப்பை எதுவுமே இருக்காது. அவங்க மார்னிங் ஒரு 6 o'clock போல் வந்துட்டு அவனுங்க எடுத்துருவானுங்க. சரி ஓகே, நம்ம ரைடுக்கு போகலாம். சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்தால் இவங்க சிக்னல் போட்டானுங்க அதுக்குள்ளே ரோட்டில். இப்போ நம்ம எங்கே அடுத்த ரைடு போக போகிறோன்னா வந்து அடுத்து அங்கே தெரியுது பாருங்கள், அதுக்கு தான் போக போகிறோம். சரி ஓகே, வாங்க போகலாம். சிக்னல் வந்து விழுந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு இது கற்றுத்தர போகிறேன், அதாவது ஹவ் டு பிகம் அ பிரிட்டிஷ் இன் ஜஸ்ட் 30 days அப்படின்னு. அதாவது எப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு கான்வோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஹே மேட் யூ ஆல் ரைட் அப்படி ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் அதை முடிக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம எப்படி தேங்க்யூ சொல்லுவோம், அந்த மாதிரி சியர்ஸ் மேட். சப்போஸ் நீங்கள் ஒரு கடைக்கு வந்து தண்ணி வாங்க போகிறீங்க அப்படின்னு என்ன சொல்லணும்னா, கேன் ஐ ஹேவ் அ பாட்டில் ஆஃப் அப்படி சொல்லணும். வாட்டர் சொன்னால் இவங்க நம்மளை விளையாடுறானுங்க. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து வாட்டர் தான். ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, அது எங்கே அந்த ஏ இருக்குதுன்னு தெரில, அவங்க வாட்டரே அவங்க வேலை ஒழுங்காக வராது. நான் வந்து நீங்கள் அப்படிலாம் போய் கேட்டுறாதீங்க, பாட்டில் ஆஃப் அப்படிலாம் கேட்டுறாதீங்க. கேட்டிங்கன்னா செருப்பால் அடிப்பானுங்க, ஏன்னா அது அவங்கள கலாய்க்கிற மாதிரி இருக்கும். சரி வாங்க, நம்ம போய் நம்ம நண்பர்கிட்ட டிக்கெட் கேட்போம். சரி, நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம். சரி வாங்க நம்ம போகலாம். Can I record this one? Yeah, of course you can. Cheers. No problem. See you later, mate. Can I go now? Okay, thank you. வாங்கிட்டோம் டிக்கெட்டு வாங்கிட்டோம். நம்மளை ஒருத்த வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாரு. வாங்க ஒரு பின்னாடியே போவோம். எங்கே போனாலும் நம்மளை ஒருத்தங்க வழி நடத்துக்கு ஒருத்தங்க நம்மளை இருக்காங்க. எப்போவுமே பூனைக்கு வாழா இருக்கிறதோட சிங்கத்துக்கு சிங்கத்துக்கு வாழா இருக்கிறதோட பூனைக்கு தலையாக இருந்திருக்கலாம். பைத்தியக்காரத்தமாக பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்பீங்க, எனக்கே தெரியல எதுக்கு சொல்கிறேன்னு.
சும்மா தோணுச்சுன்னு சொல்கிறேன் நான். சரி ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு அப்புறம் கன்டினியூ பண்ணலாம். நமக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷல் ரைடு போல் எவனுமே இல்லை, எல்லாரும் போய் இறங்குறானுங்க. நமக்கு மட்டும் தனியாக ஒரு ரைடு கொடுத்துட்ருக்கானுங்க. நல்லா இருக்குது இங்கேருந்து ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு. நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு டைம் போயிட்டு அந்த ரைடு. சரி பரவாயில்ல, புதுசாக போகிற மாதிரி நானும் வந்து பில்டப் கொடுத்துட்ருக்கேன் உங்ககிட்ட. ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீக் தான் போனேன் ஒரு டைமு, அதுக்கு முன்னாடி வீக் ஒரு டைம் போனேன். எனக்கு இதில் என்ன பிடிக்குன்னா, இந்த கலர் மாறும்போது எனக்கு இந்த எல்லா கலரோட அந்த ப்ளூ கலர், ரெட் கலர், அந்த ரெண்டோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுவும் அந்த ரெட் கலர் வந்து மூஞ்சியில் படும்போது ஒரு ஹாப்பியாக இருக்குது. அந்த என்னன்னு தெரில அந்த ஃபீலு. பட் எனக்கு எப்போவுமே அந்த ரெட் லைட் வந்து படும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானே என்னோடய ரூமில் வந்து அந்த ரெட் லைட் மாட்டலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அது ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது அந்த லைட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வியூ இங்கேருந்து பார்க்கும்போது. அப்படியே ஊர் மக்கள் எல்லாருமே தெரியுறாங்க, ரொம்ப அழகாக தெரியுது. என்னடான்னு சொல்லிட்டு நம்மளை தனியாக பழம் போட்டானுங்க. இப்படி சுற்றி பார்த்தா ஒரு ஆள் கூட இல்லை. என்னடான்னு பார்த்தா இவனுங்க வேற. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து தனியாக வரதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸோட வந்து இந்த ட்ரிப் என்ஜாய் பண்ணிங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். பரவாயில்ல இப்போ என்ன ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்னோட எல்லா ஃபேமிலி இல்லை, எங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்து கன்ஃபார்ம் இங்கே கூப்பிட்டு வரும். ஒரு நாள் ஆச்சு, ஒரு நாள் இல்லை, கன்ஃபார்ம் வருவேன்னு தோணுது. பார்க்கலாம் எப்படி வாழ்க்கை அமையுதுன்னு. இன்னும் அதுக்குள்ளே நின்றுச்சா? இல்லை போயிட்டுருக்குது. எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்க. வந்து இந்த டைலாக் வரும்ல, இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். நம்மளை மேலே உட்கார வச்சுட்டு ஃபன் பண்ணுறாங்க. எனக்கு இந்த கலர் பிடிக்கல, டக்குன்னு வந்து அப்படியே டக்குன்னு ரெட்டாக மாறும்போது நல்லா இருந்துச்சு. இது ஏதோ பண்ணுறானுங்க, வந்து ஸ்டாப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், அதனால அப்படியே ஆட்டிட்டு இருக்கானுங்க. இது இல்லை, நமக்கு வந்து ரெட் கலர். ப்ரோ ப்ளீஸ் சேஞ்ச் ரெட். நோ கைஸ், நாட் குட். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ரைடெலாம் போயிட்டு முடிச்சிட்டோம். சரி பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு போனேன் நான். எப்படி சோறு தான் தம்பியா இல்லை வேற ஏதாவது தம்பியா? அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு இது காமிக்கணும்னு நினச்சேன். நீங்கள் சொன்னால் நம்பியிருக்க மாட்டீங்க, அதனால தான் நம்ம நேர்லேயே காமிக்கிறேன். இங்கே மேக்ஸிமம் நீங்கள் பார்க்கக்கூடிய கார் எல்லாமே வந்துட்டு இந்த ஆடி, BMW இந்த மாதிரி கார்ஸ் தான் வந்து இங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவானுங்க. இந்த ஊபர் இந்த மாதிரி இடத்துக்கே வந்து இங்கே மேக்ஸிமம் இந்த கார் தான் இருக்கும். இந்த MG எல்லா இடத்துலையுமே நீங்கள் ரோட்டில் சும்மா நீங்கள் போனீங்களே வந்து இந்த காரை மேக்ஸிமம் பார்க்கலாம். ஸோ அதை காமிக்கலான்னு தான் உங்களை நான் கூப்பிட்டேன். சரி வாங்க, எனக்கு பசிக்குது, நம்ம போயிட்டு ஒரு பர்கர் சாப்பிட்லாம். சரிங்க, பாய். வீடியோ முடிஞ்சு.